ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் நுணுக்கமாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நம்மளை ஜெயிக்க விடாது. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு நிறைய போராட வேண்டியது அவசியம். இந்த வாழ்க்கையில் போராட வேண்டியதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையுடைய விதியே இப்படி தான், நம்ம பிறந்த நேரமே இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாலுமே நம்ம பிறந்த நேரத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிரகங்கள் எப்படி நமக்கு அமைகிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடைபெற்றுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சமீபத்தில் சூரிய கிரகணமானது நடைபெற்றது. அதனு சூத காலம் இந்தியாவில் இல்லாமல் இருந்தாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த டைமில் கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய அதிசயம்லாம் நடக்க போகுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பப்போ கிரகங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல இந்த கிரகணத்தினால கிரகங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கிரகநிலையை ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் உங்கள் அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் குரு 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சந்திரன். இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது அது யோகங்களை உருவாக்கும். அது உங்கள் ராசிக்கு எப்படி யோகங்களை கொடுக்குது, அதனால் என்னென்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கிரக சேர்க்கைகள் இருக்குங்கிறதுனால பலன்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாருங்கள். கிரகநிலைகள் இப்படியே அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான். கிரக மாற்றங்கள் அப்பப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. அப்புறம் புதன் பகவானும் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் இதெல்லாம் வைத்து தான் இப்போ உங்களுக்கான பலன்களே சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, பலன்கள் என்னங்கிறத இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. எதிலுமே சிந்தித்து யோசித்து செயல்படுறதுல வல்லவர்கள். ஏதாவது ஒன்றுனா நீங்கள் சிந்திக்காமையும் யோசிக்காமையும் செயல்பட மாட்டீங்க. அப்படி செயல்படுறதுனாலேயே நீங்கள் புதுமை படைக்க எண்ணுவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ புதுமை படைக்கணும், புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளை தாழ்த்திக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு பவர் பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து யோசித்து செயல்படுறதுல வல்லவர் நீங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் குணத்துக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் எல்லாமே விலகி நீங்கள் நினச்ச மாதிரி காரியம் உங்களுக்கு கைகூடும். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டமே இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் கடன்லாம் இருந்ததுன்னா அது தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணவரவு தாராளமாக இருக்குது. அதனால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நினச்சி கவலைப்படாமல் அது தீர்வதற்கான வழி கிடைக்கும் போது அந்த வழியை பயன்படுத்தி இப்போ முன்னேறுங்க. கிரகங்கள் சேர்றதுனால பல வகையான யோகங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படுது.
அதுலேயும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் நீங்கி ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே மனக்குழப்பம் இருக்கிறது எல்லாமே நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது மட்டும் நிதானம் தேவை. ஏன்னா பிறரோடு பழகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்க உங்களை பழிவாங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரகநிலைகளால் அமைஞ்சிருக்கு. அதனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. இது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றங்கிறது இந்த டைம் அதிகமாக காணப்படும். முன்னேற்றம் காணப்படும் போது அந்த முன்னேற்றத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் தொழில் தொடர்பான காரியங்கள் இப்போ எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். தொழில் தொடர்பான காரியங்கள் எது பண்ணாலும் வெற்றி பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழில் தொடர்பான காரியங்கள் எது வேணாலும் நீங்கள் இப்போ பண்ணலாம். பொருளாதார ரீதியாகவும் தொழிலில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வேகம் பிடிக்கும். அதுவும் வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். ஸோ வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் இப்போ ஈடுபடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான். ஸோ தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்கு குறிப்பிடப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணியை திறம்பட செய்யுங்க. மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்களோ அந்த பணியை உங்களால் எவ்வளவு திறமையோடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். போட்டிகள் இருந்தால் அதெல்லாம் மறையும். திருமண தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமான பலன் தரும். அதனால் அதில் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக குறிப்பிடப்படுது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே மறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புங்கிறது கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறத கூட அவங்க கேட்காம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி அந்த மாதிரி போக மாட்டாங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கேற்ப செயல்படுவாங்க. அதோடு உங்களுக்கு வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பெறுவீங்க. ஸோ அதனால் குடும்ப ரீதியாக இந்த மாதிரி இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து பெண்களுக்கு குறிப்பிடப்படுது. பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். மனதில் குழப்பம் இருந்தால் கூட நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸியாக இருக்கும். அதனால் திறமையாக செயல்படுங்க. ஸோ திறமையை வெளிக்காட்ட வேண்டிய நேரம். ஸோ வெளிக்காட்டினீங்கன்னா நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் நீங்கும். நினைத்தபடி பணவரவுகளை பெற முடியும். லாபத்தையும் பெற முடியும். அதனால் நீங்கள் சமூகத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் செய்யுங்க. ஏன்னா நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் இப்போ நிறைய குவியும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும். இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி முன்னேறுவது நல்லது. இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு திங்கட்கிழமை வரக்கூடிய நாளில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களை போக்கும். இல்லை நீங்கள் சோமவார விரதம் அனுஷ்டிக்க முடியலனாலும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவன் கோயிலில் வழிபாடு செய்தாவே போதுமானது. ஸோ இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பலன் பெறுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.